எழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடன திருநாடும் தெக்க சிறு பிறை முதலும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை சியம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே கீர்த்தனா அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் ஏவேடி உறுப்பினர். இந்த மாபெரும் நிகழ்வானது நம் கல்லூரி நிர்வாகம் ஒத்துழைப்போடும் நம் சக தோழிகளின் ஒத்துழைப்போடும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்பு வாய்ந்த விழாவில் பங்கேற்றுள்ள தலைமை, சிறப்பு அழைப்பாளர்கள், கௌரவ அழைப்பாளர்கள் ஆகியோரை வரவேற்க எங்களை மதிப்புக்குரிய முனைவர் திரு இளந்தரையன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நாட்டு நலப்பணி திட்ட அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி காரிமங்கலம், அறம் விதை அறக்கட்டளை, நீரின்றி அமையாத உலக அறக்கட்டளை, ஜெயம் யோகா அறக்கட்டளை, பசுமை மற்றும் கல்வி அறக்கட்டளை, ஜெயம் சமுதாய வளமையம், உதவும் உள்ளங்கள் அறக்கட்டளை, பீனிக்ஸ் குழு, ஆதி பவுண்டேஷன், அன்பின் நிழல் அறக்கட்டளை, சிகரல அள்ளி இயற்கை மற்றும் கல்வி அறக்கட்டளை, பசுமை புரட்சி, TSTLU கட்டுமானம் அண்டு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம், நம்மாழ்வார் விழுதுகள் அறக்கட்டளை, இவர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு S. பார்த்திபன் அவர்கள் காவல் ஆய்வாளர் காரிமங்கலம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து திரு A. முகமது அலி அவர்கள் வனச்சரக அலுவலர், சமூக காடுகள் மற்றும் விரிவாக்க சரகம் காரிமங்கலம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பொறியாளர் P. கிருஷ்ணன் அவர்கள் உதவி சுற்றுச்சூழல் பொறியாளர், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு ச. மதிவாணன் அவர்கள் வனவர், சமூக காடுகள் மற்றும் விரிவாக்க சரகம் காரிமங்கலம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பொறியாளர் பி. லாவண்யா அவர்கள் உதவி பொறியாளர், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு ச. திருமலை வாசன் அவர்கள் மாவட்ட பசுமை தோட்ட சுற்றுச்சூழல் மற்றும் காவல் நிலை மன்றத்துறை தருமபுரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அலகு 1 மற்றும் அலகு 2 சேர்ந்த கல்லூரியை சேர்ந்த டாக்டர் M. செந்தில்குமார் அவர்கள் மற்றும் டாக்டர் D. செந்தில்குமார் இருவரையும் நன்றிகளை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சிறப்பு அமைப்பாளர்களாக இருக்கின்ற திரு N. கிருஷ்ணன் பொதுச் செயலாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு மு. சங்கர் முதுகலை ஆசிரியர், பசுமை மற்றும் கல்வி அறக்கட்டளை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.
திரு ஆ சரவணன் இயக்குனர் சீட்ஸ் NGO அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திரு M கென்னடி இயக்குனர் ஜெயம் சமுதாய வளமயம் அவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நச்சுவை திரு ஆர் சுகுமார் GS நேச்சுரல் ஃபுட்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முனைவர் பே ஆதி மூலம் நிறுவனர் ஆதி ஃபவுண்டேஷன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மேலும் இந்த கௌரவ அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய திரு மா கோவிந்தசாமி நிறுவனர் பீனிக்ஸ் குழு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருமதி தா ஜெயப்பிரியா நிறுவனர் ஜெயம் யோகா அறக்கட்டளை அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். திரு சசி தமிழரசன் நிறுவனர் அன்பின் நிழல் அறக்கட்டளை அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். திரு டி முத்துக்குமார் நிறுவனர் சிகரநல்லி இயற்கை மற்றும் கல்வி அறக்கட்டளை அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். கன்றுகள் காட்சிப்படுத்தல் நிகழ்வை தங்கள் கல்லூரியில் நடத்த விருப்பம் இருக்கிறது என்று கல்லூரியின் முதல்வர் அவர்களிடம் அனுமதி கேட்டவுடன் உடனடியாக அனுமதி கொடுத்த கல்லூரி முதல்வர் மதிப்புக்குரிய திரு முனைவர் S ஜெயசீலன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமா இன்னைக்கு நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, நாம தான் கல்லூரி சிறப்பு அழைப்பாளர்களை அழைத்து அவங்களுக்கு சிறப்பு செய்யணும். ஆனா அதனுடைய நோக்கத்தை நான் கல்லூரியின் இல்லாமலேயே இன்னைக்கு சீரும் சிறப்புமாக அறம் கட்டளை அந்த மாதிரி நிறைய அறக்கட்டளை சேர்ந்து இந்த கல்லூரி அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி காரிமங்கலம் இதனுடைய சிறப்பை எல்லாரும் மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இன்றைய கல்லூரியை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில என் கல்லூரியின் சார்பாகவும் நம்ம கல்லூரியின் சார்பாகவும் அதே போல இந்த காரிமங்கலம் வட்ட மாணவர்களாகிய எங்கள் சார்பாகவும் எங்கள் இருபால் ஆசிரியர்கள் சார்பாகவும் அரசு பணியாளர்கள் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என கல்லூரி நிறுவனம் சார்பாக வரவேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நம்ம கல்லூரியில் யார் யார் சேர்ந்து சிறப்புரை பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தர்மபுரி மாவட்டம், அப்புறம் அவங்களோட சேர்ந்து நம்ம கல்லூரியில் இருக்கக்கூடிய 2 யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 நாட்டு நலப்பணி திட்டம் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி காரிமங்கலம் இவர்களோடு சேர்ந்து மிக முக்கியமாக
அறம் விதை அறக்கட்டளை, நீரின்றி அமையாது உலகு அறக்கட்டளை, ஜெயம் யோகா அறக்கட்டளை, பசுமை மற்றும் கல்வி அறக்கட்டளை, ஜெயம் சமுதாய வளமயம், உதவும் உள்ளங்கள் அறக்கட்டளை, பீனிக்ஸ் குழு, ஆதி பவுண்டேஷன், அன்பின் நிழல் அறக்கட்டளை, சிகரலி இயற்கை மற்றும் கல்வி அறக்கட்டளை, பசுமை புரட்சி, TSTLU கட்டுமானம் என்ற அமைப்பு சாரா தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம், உதவும் உள்ளங்கள் அறக்கட்டளை எல்லாரும் சேர்ந்து இவர்களோட நம்மாழ்வார் விருதுகள் அறக்கட்டளை இவங்கெல்லாம் இணைந்து இந்த கல்லூரியை சிறப்புற செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த நெகிழி இல்லா மாவட்டமாக மாற்ற மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு கலை விழா இன்று நடைபெற உள்ளது. அதோடு சேர்ந்து இந்த விழிப்புணர்வு கலை விழா மற்றும் குறுவனம் அமைத்தல், பாரம்பரிய விதைகள், மரக்கன்றுகள் காட்சி அமைத்தல் என்ற 3 நிகழ்ச்சிகளும் நம்ம கல்லூரியில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அறம் விதை அறக்கட்டளை கிருஷ்ணகிரி மாவட்டம், நீரின்றி அமையாது உலக அறக்கட்டளை தருமபுரி மாவட்டம், இவர்கள்லாம் சேர்ந்து நம்ம கல்லூரியை சிறப்புற செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்? எப்பயுமே பார்த்தோம்னா நம்ம கல்லூரியில இந்த மாதிரி ஒரு விழா நடக்கிறது வருஷா வருஷம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலியமா மாணவர்களுடைய விழிப்புணர்வு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு காலத்துல மரம் நடவில்லை என்றால் இந்த உலகமே நீரின்றி அமையாது. அதுபோல இன்று பாத்தீங்கன்னா மரம் நடுவதன் மூலமாக நம்ம இந்தியாவையே வளமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு பங்கு தான் இவங்க இருக்கக்கூடிய அனைத்து அறக்கட்டளைகளும். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு நிகழ்ச்சிக்காக டாக்டர் AM இளந்திரையன் வரவேற்பு நிகழ்த்திருக்கிறார். அப்புறம் டாக்டர் என்ஜினியர் K உதயகுமார், J சுகுமார், S பார்த்திபன், A முகமது அலி, என்ஜினியர் P கிருஷ்ணன், சா மதிவாணன், என்ஜினியர் P லாவண்யா, சா திருமலை வாசன், செந்தில்குமார் அண்ட் டி செந்தில்குமார். இவர்களோடு சேர்ந்து சிறப்பு அழைப்பாளர்களாக N கிருஷ்ணன், மு சங்கர், ஆ சரவணன், K கென்னடி, நச்சுவை திரு R சுகுமார், பே ஆதிமுலம், சிறப்பு அழைப்பாளர்கள் கோவிந்தசாமி, ஜெயப்பிரியா, தமிழரசன், சசி தமிழரசன், அப்புறம் முத்துக்குமார், பழனி, தம்பிதுரை, ராமன், அப்புறம் நன்றியுரை செலுத்தக்கூடிய வாசிக்கக்கூடிய செல்வி TA ஆர்த்தி, அறம் அறக்கட்டளை, இவர்கள் அனைவர் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை அவர்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு ஓரிரு கருத்துக்களை மட்டும் நான் முதல்வென்ற முறையில் உங்களிடையே பகிர்ந்து ஆசைப்படுகிறேன். எனவே இன்று நம்ம கல்லூரி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியில விதைகள்லாம் வச்சிருக்காங்க, பல்வேறு வகையான விதைகள். நான் கூட எனக்கு கூட ஒரு நிறைய விதைகள் தெரியல, மாணவர்களோட கேட்டேன். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அனைத்து விதைகளும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயன்படக்கூடியது மூலிகை செடிகள். அந்த மாதிரி செடிகள் இந்த அறக்கட்டளை மூலியமா ஒவ்வொரு கல்லூரிக்கும் இல்லாம நம்ம கல்லூரியிலையும் அதை விதை பார்க்க வச்சிருக்காங்க. அதன் மூலியமா அந்த விதைகள் ஒரு விழிப்புணர்வு நம்ம கல்லூரிக்கு தெரியப்படுத்திருக்காங்க. அதே போல பார்த்தோம்னா மீண்டும் மஞ்சப்பை, நம்ம அரசு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா மீண்டும் மஞ்சப்பை இனாகிரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும், ஒவ்வொரு பெரிய பெரிய சிட்டிங்களையும், ஒவ்வொரு கிராமத்திலையும் மீண்டும் மஞ்சப்பை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஏன் மீண்டும் மஞ்சப்பை கொண்டு வரணும் அப்படி பார்க்கும்போது, நெகிழி இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும். நெகிழின்னா நமக்கே தெரியும், அது பிளாஸ்டிக் பொருட்கள். அந்த பிளாஸ்டிக் பொருட்களால நிறைய தீமைகள் இருக்கு. அது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு விவரம் தெரியும். அதனால அதுக்கு பதிலாக என்னன்றாங்க, ஒரு கேரி பேக் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு மஞ்சப்பை மீண்டும் இனாகிரேட் பண்றாங்க. அந்த வகையில எங்க கல்லூரி சார்பாகவும் அனைத்து அறக்கட்டளைக்கும் என்னோட பணிவான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல பார்க்கும்போது இன்று பாத்தீங்கன்னா மீண்டும் மஞ்சப்பை நம்ம மாணவர்கள் வரிசையா நிக்க வச்சு அதை ஒரு ட்ரோன் மூலியமா நமக்கு போட்டோ பிடிச்சிருக்காங்க. அது சார்கிட்ட கூட சொன்னேன். எங்க கல்லூரியில பாத்தீங்கன்னா அந்த ட்ரோன் பறக்கும் போது அழகான ஒரு காத்து வருது. அந்த காத்து மூலியமா விளம்பரம் ஆகுது. என்ன அப்படின்னா நம்ம கல்லூரியும் சேர்ந்து விளம்பரம் ஆகுது. அந்த மரக்கன்றுகள், விதைகள் எல்லாமே இதன் மூலியமா வெளிப்படுது சொல்லிக்கொண்டு நம்ம கல்லூரிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதன் மூலியம் இந்த நிகழ்ச்சி சீர சிறப்பாக நடைபெற நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்டம் மற்றும் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த தன்னார்வ அமைப்புகள் இணைந்து இன்று காரிமங்கலம் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
தருமபுரி மாவட்டத்தை நெகிழி இல்லா மாவட்டமாக மாற்ற மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு கலை விழா மற்றும் குறுவனம் அமைத்தல், ஒரு முறையே பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பொருட்களுக்கு அரசானது தடை விதித்துள்ளது. நாம் இத்தகைய பொருட்களை பயன்படுத்தும் போது சுற்றுச்சூழல் சீர்கடுகிறது மற்றும் விலங்கினங்கள் அவைகளை உண்டுவதால் இறந்து வருகின்றன மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் இவற்றிற்கும் பேரிழப்பு ஏற்படுகிறது. நாம் இதனை தடுக்கும் விதமாக இந்த மீண்டும் மஞ்சப்பை என்ற விழிப்புணர்வானது தமிழக அரசால் மிக திறம்பட செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் நோக்கமானது நம்மிடையே வாழ்வியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நாம் இப்பொழுது பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கும் விதமாகவும் மேலும் மஞ்சப்பை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் இன்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். என்னுடைய தினசரி வாழ்க்கையில் சாத்தியமான அனைத்து மாற்றங்களையும் செய்வேன் என்றும் எனது குடும்பம், நண்பர்கள் மற்றும் பலருக்கும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பழக்க வழக்கங்களின் முக்கியத்துவம் குறித்து தொடர்ந்து ஊக்குவிப்பேன் என்றும் உறுதியளிக்கிறேன். வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழன்னைக்கு எனது முதல் வணக்கம். இந்த இனிய விழாவான மீண்டும் மஞ்சப்பை என்ற நிகழ்வுக்கு வருகை புரிந்து மேடையில் வீட்டிற்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் போன்றோருக்கும் இந்த நிகழ்வை நடத்த ஒத்துழைப்பு அபரிமிதமாக அளித்துக் கொண்டிருக்கும் இந்த கல்லூரியின் முதல்வர் உள்ளிட்ட துருபிடித்து அழியாது தேய்ந்து அழிந்து போங்கள் என்று கூறிய ஆபிரகாம் லிங்கனின் கூற்றுக்கிணங்க உங்களின் கல்வி வளர்ச்சிக்கும் அறிவு முதிர்ச்சிக்கும் தங்கள் உள்ளத்தாலும் உடலாலும் தேய்ந்து உருகிக் கொண்டிருக்கின்ற இருபால் பேராசிரியர் பெருமக்களுக்கும் எதிர்கால இந்தியாவின் தூண்கள் என்று அறிஞர் அண்ணாவால் வர்ணிக்கப்பட்ட மாணவ செல்வங்களான உங்களுக்கும் எனது காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எல்லோரும் இன்புற்றிருக்கும் நிலையன்றி வேறொன்றும் வேண்டேன் பராபரமே. எல்லோருமே இன்புற்று இருக்கணும். இந்த கல்லூரி மாணவ செல்வங்களான உங்களுக்கும் எங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. பெருமக்கள், இதற்கு உறுதுணையாக இருந்த தொண்டு நிறுவனங்கள், நமது கல்லூரி மாணவிகள் மற்றும் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது எதற்காக நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது. இது ஒரு காலத்தில் நமது முன்னோர்கள் எல்லாமே சுற்றுச்சூழலுக்கு இணங்கி வாழ்ந்துட்டு நமக்கு அந்த இயற்கையோடு இருக்கக்கூடிய இது நமக்கு கொடுத்த கால மாற்றத்தால் நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம செய்து இந்த பிளாஸ்டிக்கு நம்ம எல்லாருமே அடாப்ட் ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக்னா என்ன, அதனால என்ன பிரச்சனை, அதனால நன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன இது பார்ப்போம். பிளாஸ்டிக் அப்படின்னா ஒரு செயின் பாலிமர். இதை நம்ம இரண்டு வகையாக நம்ம பிரிச்சிருக்காங்க. ஒன்று தெர்மோ பிளாஸ்டிக், இன்னொன்று தெர்மோசெட்டிங். இந்த தெர்மோ பிளாஸ்டிக்ன்றது நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஹீட் பண்ணி நம்ம வேற ஒரு ஃபார்ம்ல நம்ம பண்ண முடியும். தெர்மோசெட்டிங்கிறது அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதனால என்ன நமக்கு நன்மை, எல்லாமே நமக்கு தீமையா அப்படின்னா கிடையாது. பிளாஸ்டிக்ல நிறைய வகையான பிளாஸ்டிக் இருக்கு. அதுல ஒரு சில பிளாஸ்டிக் மட்டும் தான் நமக்கு இந்த மாதிரி இஷ்யூஸை கிரியேட் பண்ணக்கூடியது. இப்போ சேர் இருக்கு, வெஹிக்கிள் இருக்கு, எல்லாத்துக்குமே நமக்கு தேவையான மூலப்பொருள் அதுல இருந்து எடுக்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக் எப்படி நமக்கு கிடைக்குது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த கச்சா எண்ணெய் நம்ம இருக்கு இல்லையா, அதை ஹீட் பண்ணும் போது அதனுடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி மூலியமா ஃபர்ஸ்ட் கேஸ் வருது, அதான் எல்பிஜி கேஸ். அடுத்தது நமக்கு பெட்ரோல் கிடைக்குது. அதுக்கப்புறம் நாப்தா. இந்த நாப்தாங்கிறத பிளாஸ்டிக் உடைய மூலப்பொருள். அடுத்தது பேரபின்,
இதை வந்து நமக்கு ஜெட்டு இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது டீசல், மண்ணெண்ணெய், ஃபியூவல் ஆயில், அப்புறம் தார். இதில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு வகையில் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லாரும் தேவைப்படுது. இதில் ஒன் ஆஃப் த இதுதான் வந்து நாப்தா. அந்த பிளாஸ்டிக் தான் வந்து ஒவ்வொரு இதுக்கு கிரானல்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம தயாரிக்கிறாங்க. இந்த பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம உபயோகப்படுத்தி யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் தான் அன்றாட வாழ்க்கையில் போயிட்டு நமக்கு இந்த நீர்நிலைகளிலோ நம்ம ஓப்பன் மண், நீர் வளம் எல்லாத்துலேயும் வந்து கலந்து நமக்கு இந்த பிரச்சனையை ஏற்படுத்துது. ஸோ நமக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா, RRR சொல்லிட்டு RRR, ரீயூஸ், அதாவது ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். இது 3 உடைய தாரக மந்திரம் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியதை வந்து நிறுத்தணும், அதை ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்ம முயற்சி பண்ணோம் அதை பண்ணணும். அப்புறம் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது அதை பண்ணணும். விதை மரக்கன்றுகள் காட்சிப்படுத்துதல் இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக நடத்த உதவி கொண்டிருக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், இதற்கு முன்பு பேசிய மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் உதயகுமார் ஐயா அவர்களுக்கும், வட்டாட்சியர் ஜே சுகுமார் ஐயா அவர்களுக்கும், கிருஷ்ண ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், இந்த கல்லூரி ஆசிரியர்களுக்கும், வட்டாட்சியர் கூறியது போல வருங்கால துன்புறாகக்கூடிய மாணவிகளுக்கும் என்னுடைய கட்ட மதியம் ஆக போது பள்ளி நிகழ்ச்சி மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இப்போ இது முன்ன பேசியவர் எல்லாருமே வந்து பிளாஸ்டிக்குடைய பயன்பாடுகள் எப்படி, அதோடைய தீமைகள் என்ன, அதே மாதிரி மஞ்சள் பயிர் யூசஸ் என்னன்னு பேசினாங்க. நான் இதை பற்றி ரொம்ப நேரம் பேச விரும்பல. நான் பேசுறது வந்து குறுவனம் அமைத்தல். ஏன்னா நான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ன்றதுனால குறுவனம் எப்படி அமைக்கிறது, அது எப்படி வந்து நம்ம மரத்தை பாதுகாக்கிறது பற்றி பேச போகிறேன். இப்போ தமிழ்நாட்டில் அதிகம் காடு கொண்ட மாவட்டம் எது தெரியுமா? அம்மா மாணவிகளை பற்றி கேட்குறேன், உங்ககிட்ட கேட்குறேன். தமிழ்நாட்டில் அதிகம் காடுகள் ஃபாரஸ்ட் கொண்ட மாவட்டம் எது தெரியுமா? என்னம்மா சவுண்ட் காது கேட்கல, எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க நீங்களே. தருமபுரி தான் கரெக்டு. 3280 சதுர கிலோமீட்டர் வந்து பரப்பளவு வந்து தருமபுரி மாவட்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவு வனம் கொண்ட மாவட்டம் வந்து தருமபுரி. 2வது கோயம்புத்தூர், 3வது வந்து ஈரோடு. இன்னும் கொஞ்சம் பேசாதீங்கம்மா, சொல்றது கவனிங்கம்மா. நீங்க பேச உங்களுக்கு கேள்வி கேட்டுருவேன், நீங்க பதில் சொல்லணும், பேசாம கவனிங்க. இந்த குறுவனம் அப்படின்னா தெரியாதாவது, குறுவனம் வனம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா 1988 தேசிய வனக்கொள்கை ஒன்று வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ஒரு கொள்கை உருவாக்குனாங்க. எல்லா நிலப்பரப்புல வந்து 3ல் 1 பங்கு 33% வந்து பார்த்தீங்கன்னா காடுகளை வந்து மரங்களை வளர்த்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை 1988 உருவாக்குனாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கோசரம் வந்து குளோபல் வார்மிங் அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்த தான் வந்து அந்த கொள்கையை உருவாக்கி நம்ம வந்து ஃபாரஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தணும்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து ஃபாரஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ்லேயே நான் வந்து 2023 நவம்பரில் வந்து ஒரு 250 செடி கொடுத்தேன். அப்படியே காலையில் வந்து பார்த்துட்டு வந்து போயிட்டு மோஸ்ட்லி வந்து ஒரு 60% சர்வைவில் இருக்கு, மீதி வந்து 40% ஃபெயிலியர் இருக்கு. ஒரு லேடிஸ் காலேஜில் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது ஒன்பது ஒரு 10 நிமிஷம் அதிகமாக பேச விரும்பல, போர் அடிக்க விரும்பல. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம தாசில்தாரையாவது தெரியும் எனக்கு. லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 2024 நவம்பரில் பூமாண்டல்லி பஞ்சாயத்துக்கு வந்து 500 செடி வாங்கிட்டாரு அவர் தலைமையில், யாரே நம்ம வட்டாட்சியர் அவர்கள். அதே மாதிரி திண்டல் பஞ்சாயத்தில் கொல்லப்பட்டியில் ஒரு 300 செடி வாங்கிட்டு இருக்காங்க. இதே வட்டாட்சியர் சொல்லி நான் கொடுத்துருக்க செடி கொடுத்துருக்கேன். போயிட்டு நான் அந்த வழியில் போகும்போதெல்லாம் பார்ப்பேன் நான் இது செடி இருக்கா இல்லையா. ஏன்னா வந்து கவர்மெண்ட் லேண்ட்ல நடந்தது அவர் வந்து பர்மிஷன் நட்டுருக்கோம். கவர்மெண்ட் லேண்டனாவே மோஸ்ட் என்ன பண்ணுவாங்க நம்பாருங்க, அதை வந்து நம்ம லேண்டை பயன்படுத்திக்குவாங்க. யாரும் எல்லாருடைய பேரண்ட்ஸும் சொல்றேன், உங்களுக்கு சொல்லல, கவர்மெண்ட் லேண்டை நம்ம லேண்டை பயன்படுத்தக்கூடாது. வட்டாட்சியர் சொல்லி மொத்தம் 800 செடி லாஸ்ட் இயர் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த வட்டாட்சியர் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த காலேஜிலவும் நான் வந்து 2023 நவம்பர்ல இந்த விதை அறக்கட்டளை மூலம் அவர் அருள் மூலம் வந்து 250 செடி கொடுத்துருக்கேன். அதுல ஒரு 200 செடி சர்வே ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து 2017 ராமநாதபுரத்தில் போய் ஃபாரஸ்ட்டை ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது அங்கே சையத் அம்மாள் வந்து ஒரு காலேஜ் இருக்கு, ஆர்ட்ஸ் காலேஜ். அந்த காலேஜில் வந்து 250 செடி கொடுத்தேன். அது கோயட்டு. லேடிஸ்க்கு வந்து அந்த மாணவிகளுக்கு வந்து 225 செடி பொறுப்பு படித்தேன். அதே மாதிரி பசங்களுக்கு வந்து ஒரு 25 செடி தான் படிச்ச பொறுப்பு. அது கோயட்டு காலேஜ். எப்படி தெரியுமா, ஒரு செடிக்கு வந்து 5 ஸ்டூடெண்ட் பொறுப்பு. நீங்க எப்படின்னா வந்து அங்க வந்து ராமநாதபுரம் ஃபுல்லாவே வந்து சாயல் கண்டென்ட் அதிகம், உப்பு அதிகமா இருக்கு தண்ணி.
கொஞ்சம் பேசாம கவனிக்குமா அதை கம்மி பண்ணிட்டு எக்காலஜிஸ் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களுடைய பயன்பாட்டை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது அதுதான் வந்து நம்மளுடைய மீண்டும் மஞ்சப்பை ஸ்கீம். ஸோ எனக்கு முன்னாடி பேசின எல்லாருமே வந்து ஒரு பிளாஸ்டிக்கோட இம்பார்ட்டன்ட் அது எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதோடைய எஃபெக்ட்ஸ் என்ன, என்வரான்மெண்ட் அது எப்படி அஃபெக்ட் பண்ணுது அண்ட் மரம் வளர்க்கறத பத்தி சார் ரொம்ப அழகாவே சொன்னாங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி எல்லாமே ரொம்ப சிறப்பாகவும் அழகாகவும் கூறியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னதுபடியும் நம்ம உறுதிமொழி ஏற்றுக்கொண்டபடியும் நம்முடைய வாழ்வியல்ல சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வரது மூலியமா நம்மளுடைய சுற்றுச்சூழலை ரொம்பவும் வந்து பாதுகாக்க முடியும். ஸோ இந்த வந்து ஒரு தனி முயற்சி கிடையாது, இது ஒரு கூட்டு முயற்சி. முயற்சி வந்து வெற்றி பெறணும்னு எல்லாத்துடைய சப்போர்ட்டும் நமக்கு தேவைப்படும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாற்றிப்போங்கிறதுக்கு நீங்க எல்லாரும் உங்களோட வாழ்வியலை வந்து மாற்றிக்கிறதுக்கான அண்டர்டேக் இன்னிலிருந்தே எடுங்க. எப்படி சொல்றதுன்னா, இப்போ கடைக்கு போகும்போது கிளாத் பேக் எடுத்துட்டு போங்க, ஹோட்டல் போகும்போது டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போங்க, எப்பவுமே ஃபோன் கையில் வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு 10 கிராம் ஒரு பை எடுத்துட்டு போகும்போது நம்மளோட என்வரான்மெண்ட்டை வந்து நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு இடத்துக்கு போகும்போது வெஹிக்கல் ஷேரிங் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் இது பண்றது மூலியமா நமக்கு என்வரான்மெண்ட்டை வந்து நம்ம நிறையவே ஃபுல்லாவே ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த உறுதிமொழி ஏற்றுக்கணும், இதை வந்து நீங்க எல்லாரும் கடைபிடிக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.